بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை நோக்கி நன்மையான செயல்கள், நன்மையான எண்ணங்கள், நன்மையான பண்புகளை நீங்கள் இந்த உலக வாழ்வில் பின்பற்றுவதால் என்னுடைய நேசத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள், அதன் பொருட்டு உங்களுக்கு சுவனத்தை நான் பரிசாக தருகிறேன் என்று கூறினார். அதுபோல இந்த உலகில் வாழ்கின்ற காலத்தில் தீய எண்ணங்கள், தீய பண்புகள், தீய செயல்கள் இவற்றை நீங்கள் தவிர்த்து வாழ்வதாலும் என்னுடைய அன்பிற்குரியவர்களாக நீங்கள் மாறக்கூடும், அதன் பொருட்டு உங்களுக்கு நான் சுவனத்தை பரிசாக தருகிறேன் என்றும் கூறுகின்றார். அந்த வரிசையில் அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது கர்வம். அந்த கர்வத்தை தவிர்த்து வாழ வேண்டும் என்று தன்னுடைய திருமறையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். கர்வம் என்பது ஆணவம், அகம்பாவம், தலைக்கணம், பெருமை என்று பல்வேறு வார்த்தைகளில், சொற்களில் கூறப்படுகிறது. அது இடத்திற்கிடம் மாறுபடுகின்றது. அதனுடைய வீரியத்தின் அடிப்படையில் அது மாறுகிறது. மனிதர்களின் உள்ளத்தில் இந்த கர்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீய எண்ணம், தீய குணம் என்பது வேறுபாடில்லாமல் எல்லோருடைய மனதிலும் இருக்கும். தன்னம்பிக்கை நல்லது, செல்ஃப் கான்பிடன்ஸ். அது எல்லையை மீறி செல்லும் பொழுது அது கர்வமாக மாறிவிடுகிறது. மற்றவர்களை இழிவான நிலைக்கு பார்க்கக்கூடிய நிலைக்கு அந்த சிந்தனை தள்ளிவிடுகிறது. தன்னம்பிக்கை என்பது என்னாலும் முடியும், நான் செய்து முடிப்பேன் என்று கூறுவதாக இருக்கின்றது. நான் தான், என்னால் மட்டுமே என்று கூறுவதெல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அது எங்கெல்லாம் வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அழகு, அவனிடம் இருக்கக்கூடிய செல்வம், பதவி, அந்தஸ்து, அவனிடம் இருக்கக்கூடிய கல்வி, அவன் பெற்றிருக்கக்கூடிய திறமை, அவன் செய்த சாதனைகள் என்று பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் கூட அவனிடம் கர்வம் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. நான் மார்க்க சட்டங்களை அறிந்தவன், நீங்கள் என்னளவுக்கு தெரியவில்லை, இல்லை இவருக்கு மார்க்கத்தை பற்றி ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது எனக்கு தெரியாததா என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தால் கூட அது கர்வத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு மனிதன் என்னிடம் கர்வமே கிடையாது என்று சொல்வதே கர்வத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கின்றது. எனவே கர்வம் ஒருவரினுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் சமூக உறவுகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் கர்வம் என்ற அந்த மோசமான குணத்தை மிகவும் கடுமையாக கண்டிக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், மக்களை விட்டு முகத்தை திருப்பியவாறு பேசாதே, பூமியில் செருக்காய் நடக்காதே, அகந்தையும் ஆணவம் கொண்ட எவனையும் அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. ஆனால் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் இந்த அறிவுரையை மறந்தவர்களாக தங்களுடைய செயல்பாட்டில், தங்களுடைய குணங்களில், மற்றவர்களோடு பழகுவதில் அந்த அல்லாஹ்வினுடைய அறிவுரையை மறந்தவர்களாக அவர்கள் பயணிக்கின்றார்கள். அது இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மாற்றாக அமைந்து விடுகிறது என்பதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவரின் இதயத்தில் கடுகளவு கர்வம் இருந்தாலும் அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மிகவும் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் விரவி இருக்கக்கூடிய ஒரு தீய பண்பு கர்வமாக இருக்கின்றது. மிகவும் கவனமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த கர்வமுடையவர்களுடைய பண்புகளை பட்டியலிடும் பொழுது அவர்கள் கருமித்தனம் செய்வார்கள் என்று கூறுகின்றான். அது மட்டும் அல்லாமல் மற்ற மனிதர்களையும் கருமித்தனம் செய்யும்படி அவன் தூண்டுகின்றான் என்று. அப்ப நம்ம ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த மனிதரை, அந்த ஆணவம் உடையவரை, கர்வம் உடையவரை எப்படி கண்டுபிடிப்பு என்பதை அல்லாஹ் தஆலாவே கூறுகின்றான். அவரிடம் கருமித்தனம் இருக்கும், ஆனால் மற்றவர் உதவி செய்வதை கூட அவர் தடுத்து அவரையும் கருமித்தனம் செய்யுமாறு தூண்டுவார் என்று கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா அவரை பற்றி கூறும் பொழுது, நான் அளித்த அருட்கொடையில் இருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கின்றார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களை நன்றி கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவருக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். யாராவது உதவி என்று போகும் பொழுது அவர் என்னிடம் இல்லையே, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று
அல்லாஹ் அவருக்கு அளித்த அருட்கொடைகளை மறைத்துக் கொள்பவனாக அவன் இருக்கின்றான் என்பதனையும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எல்லா பெருமைகளும் அல்லாவிற்கே உரியது என்பதனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையே அல்லாஹ் தாலா திருமறையிலே கூறும் பொழுது, வானங்களிலும் பூமியிலும் பெருமை அவனுக்கே உரியதாகவும் மேலும் அவன் மிகவும் வல்லமை மிக்கவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா கூறினான். அனைத்து பெருமைகளும் எனக்குத்தான் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். அப்படி அனைத்து பெருமைகள் அல்லாஹ்வுக்கு இருக்கும் பொழுது மனிதன் நான் பெருமைக்குரியவன் என்று அவன் கர்வம் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளனாக இந்த மோசமான கர்வம் பெருமை இவற்றை தவிர்த்து வாழ்ந்தால்தான் நமக்கு மறுமை வெற்றி என்பதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா அதை திருமறையிலே கூறும் பொழுது, இந்த மறுமை வீட்டை நான் யாருக்கு தயாரித்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? அவர்கள் உலகில் பெருமை அடிக்க மாட்டார்கள், அராஜகம் விளைவிக்க மாட்டார்கள், அவர்களுக்குத்தான் இந்த மறுமை வீட்டை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், இறுதியில் நல்ல முடிவு இறை அச்சம் உடையவர்களுக்குத்தான் இருக்கின்றது என்று கூறும் பொழுது, இறை அச்சம் உடையவர்கள் ஒருபொழுதும் அந்த பெருமை அடிக்கவோ ஆணவம் அகந்தை கர்வத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த மாட்டார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்வம் என்றால் என்ன என்பதனை விளக்கும் பொழுது உண்மையை நிராகரித்தல் என்று கூறுகின்றார்கள், சத்தியத்தை நிராகரிப்பது என்று கூறுகின்றார்கள். இரண்டாவது, மக்களை இகழ்வாக பார்ப்பது, நான் தான் பெரியவன் என்று பார்ப்பது, இதுதான் ஒரு கர்வத்தினுடைய விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யாரிடம் கர்வமும் பெருமையும் ஆணவம் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மறுப்பது போல என்று இஸ்லாம் கூறுகின்றது. நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தை அவர்களுடைய சமுதாயத்திற்கு கொண்டு சென்றது முதல், அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் சத்தியத்தை எடுத்து சென்றபோது அவர்களுடைய அந்த சமுதாயத்தினர் அந்த சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள். தங்களிடம் இருந்த ஆணவத்தால் கர்வத்தால் நாங்கள் பின்பற்றுகின்ற மார்க்கம்தான் சிறந்தது, எங்களுடைய தெய்வங்கள் தான் சிறந்தது என்று போலி தெய்வங்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்னோர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றினார்கள், கர்வத்தோடு சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரூன் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு பூரித்தடைந்தான். பூரிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான். இறுதியில் அவன் பூமி பிளக்கப்பட்டு அதில் அவன் மூழ்கடிக்க செய்யப்பட்டான். அதுபோல ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தன்னுடைய கர்வத்தால் ஆணவத்தால் பெருமை அடித்து கொண்டான், நான் தான் இறைவன் என்று கூறினான். கடைசியில் அவன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் என்பதெல்லாம் நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். இதன் முடிவிற்கான காரணம் ஆணவமும் கர்வமாக இருக்கிறது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ, அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ, அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது. அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போல என்று ஒரு காலத்திலும் இந்த கர்வமுடையவர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்பதனை அல்லாஹ் தஆலா தீர்க்கமாக கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இறுதியாக கர்வத்தினுடைய ஆபத்துக்களை பற்றி இஸ்லாம் கூறும் பொழுது, யாரிடம் கர்வம் பெருமை ஆணவம் இருக்கின்றதோ அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாபமும் கோபமும் இறங்குகின்றது. இரண்டாவது, அவர் எவ்வளவுதான் நன்மைகள் வழிபாடுகள் செய்திருந்தாலும் அவைகளெல்லாம் இந்த கர்வம் என்ற குணத்தால் கர்வத்தினுடைய வெளிப்பாட்டால் அழிந்து போய்விடும் என்றும் இஸ்லாம் கூறுகின்றது. மூன்றாவதாக, அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் துவா ஏற்கப்படாது. இறுதியில் அவர்கள் சொர்க்கத்தை இழக்கக்கூடிய மிகப்பெரிய கையறு நிலையில் அவர்கள் நிற்பார்கள் என்றும் இஸ்லாம் கூறுகின்றது. கர்வத்தை எப்படியெல்லாம் தவிர்ப்பது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றுமே அல்ல, நாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடக்கப்பட்ட கபர்களில் அனைவரும் சமம் என்ற சிந்தனை நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏழைகளுடன் பழகும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய கர்வம் நம்மை விட்டு சென்றுவிடும். அடுத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட மோசமான கர்வத்திலிருந்து, இந்த தீய குணத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக நம்மை சுய ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லோரிடமும் படர்ந்து செல்லக்கூடிய ஒரு மோசமான எண்ணம், குணம்தான் இது. ஆனால் நம்மை சுய ஆய்வு செய்யும் பொழுது நம்மிடம் சிறிதளவு இருந்தாலும் அதை விட்டு விலகக்கூடிய ஒரு பயிற்சி நமக்கு கிடைக்கும். அதை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய வழி
வழிவகை நமக்கு கிடைக்கும். கர்வம் மனிதனை ஒருபொழுதும் உயர்த்தாது, தன்னுடைய வாழ்க்கையில் அவனை வீழ்த்தத்தான் செய்யும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பணிவு என்பது மனிதனை உலகில் உயர்த்தும், ஆகிரத்திலும் உயர்த்தும் என்ற உண்மையை இஸ்லாம் நமக்கு அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு கூறுகின்றது. வல்ல அல்லாஹ் தாலா இந்த கர்வம் என்று சொல்லக்கூடிய தீய குணத்திலிருந்து விலகி வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹில் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.